12ஆம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் 14 சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை. இந்த பாடத்திற்குரிய 2 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, சந்தையிடுதல் என்றால் என்ன? அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளரிடமிருந்து இறுதி பயன்பாட்டு நுகர்வோர் வரை கொண்டு சேர்க்கும் நடவடிக்கைகளுக்கு வசதியை ஏற்படுத்தும் ஓர் நடவடிக்கை சந்தையிடுகை ஆகும். சந்தையிடுகை கலவையின் வரைவிலக்கணம். திரு ஜெரோமி எம்.சி. கார்தோ. சந்தையிடுகை கலவை 4 கூறுகளை கொண்டுள்ளது. பொருள் கூறுகள், விலை கூறுகள், விற்பனை மேம்பாட்டு கூறுகள் மற்றும் இட கூறுகள். தரப்படுத்துதல் என்றால் என்ன? தரப்படுத்துதல் என்பது பொருட்களை இயல்பான தரத்தின் அடிப்படையில் பிரித்து அமைப்பது தரப்படுத்துதல். பொருட்களின் தரப்படுத்துவதில் பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. பொருளின் அளவு, வண்ணம், சுவை மற்றும் அதன் தோற்றம் போன்றவையாகும். அடுத்து சாப்டர் 15, அதாவது அத்தியாயம் 15, சந்தையிடுதல் நவீன போக்கு. முதல் கேள்வி, சேவை சந்தையிடுதல் என்றால் என்ன? அதாவது ஒரு சேவை அல்லது பயனை ஒருவர் மற்றவருக்கு அளிப்பதை குறிக்கும். சேவை என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்றாகும். சேவை சந்தையிடுதல் என்பது தகவல் தொழில்நுட்பம், வங்கி காப்பீடு, சுகாதாரம், சுற்றுலா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பழுதுபார்ப்பு போன்ற சேவை பொருள்களை பரிவர்த்தனை செய்து கொள்வதை குறிக்கும். அடுத்து பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன? பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன? சுற்றுச்சூழலுக்கு எவ்வித தீங்கு விளைவிக்காமல் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக சந்தைப்படுத்துவதை பசுமை சந்தைப்படுத்துதல் எனலாம். நுகர்வோரின் தேவை மற்றும் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் பொருள்கள் மற்றும் சேவைகளை உருவாக்கி மேம்படுத்தி தரமான செயல்திறன் மிக்க பொருள்களை மலிவு விலையில் பொருள்களை சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதை பசுமை சந்தைப்படுத்துதல் எனலாம். அடுத்து 3வது கேள்வி, அம்புஷ் அதாவது பதுங்கியிருந்து சந்தையிடுதல் என்றால் என்ன? சந்தையிடுதல் முறையில் புதிய நுட்பமான அம்புஷ் அதாவது பதுங்கியிருந்து சந்தையிடுதலை கூறலாம். இந்த முறையில் ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வித நிதியுதவியும் செய்யாமல் வாடிக்கையாளரின் மனதில் பதியும் வகையில் விளம்பரதாரர்களுடன் இணைந்து தங்களுடைய பொருளுக்கும் இரகசிய வழியில் விளம்பரப்படுத்தி கொள்ளும் நுட்பத்தை அம்புஷ் சந்தையிடுதல் என்கிறோம். அடுத்த கேள்வி, சமூக சந்தையிடுதல் என்றால் என்ன? சந்தைப்படுத்துதலில் ஒரு புதிய அனுமான அறிமுகம்தான் சமூக சந்தைப்படுத்துதல். சமூக நலனை உறுதிப்படுத்தும் வகையில் சமூகத்தின் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்தும் வகையில் பொருள்களை சந்தைப்படுத்தும் முறையை சமூக சந்தைப்படுத்துதல் எனலாம். அடுத்து நுகர்வோரியல். அடுத்த பாடம் நுகர்வோரியல். நுகர்வோர் என்பவர் யார்? அதாவது உற்பத்தியாளரிடமிருந்து அல்லது விற்பனையாளரிடமிருந்து பொருட்களை வாங்குவோர் அல்லது இயற்கை வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட, அதாவது காற்று, நீர், இயற்கை வளங்கள் அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்துபவரே நுகர்வோர். மறுபடியும் கேட்டுங்க, உற்பத்தியாளரிடமிருந்து அல்லது விற்பனையாளரிடமிருந்து பொருட்களை வாங்குவோர் அல்லது இயற்கை வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்துபவரே நுகர்வோர் ஆவார். கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. உணவு தானியங்களில் சிறிய கற்கள் சேர்க்கப்படுகின்றன. தேங்காய் எண்ணெயில் பாமாயில் கலக்கப்படுகிறது. தேனின் அளவை அதிகரிப்பதற்காக தண்ணீர் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் கலப்படத்திற்குரிய உதாரணங்கள். அதே மாதிரி நம்ம
மிளகுல பப்பாளி விதையை கலக்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன? பொருட்களை வாங்கியவர் அப்பொருள் தனது எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யவில்லை எனில் அதற்கு பொருட்களை விற்றவர் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டார். பொருட்களை வாங்கியவர் அதற்கு நிவாரணம் தேட இயலாது என நுகர்வோரை எச்சரிக்கை செய்யும் தத்துவமே வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு எனும் கோட்பாடாகும். அடுத்து, விற்பனை ஜாக்கிரதை என்றால் என்ன? விற்பனையாளர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. விற்பனையாளர்கள் தங்களது பொறுப்பிலிருந்து தப்பிக்க இயலாது. விளம்பரங்களில் பொருள்கள் உள்ளது உள்ளபடி என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டாலொழிய பொருட்களை வாங்குபவருக்கு அப்பொருளை வாங்குவதற்கான நோக்கத்தை அப்பொருள் நிறைவேற்றும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலேயே விற்பனையாளர் அப்பொருளை விற்பனை செய்ய வேண்டும். ஸோ இப்போ இந்த 2 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக உறுதியாக கேட்பாங்க. அடுத்து, சிறுகுறிப்பு வரைக. இந்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. நுகர்வோர் சட்டம் 1986, அதாவது மைய அரசு நுகர்வோர் சட்டம் 1986 எனும் விரிவான சட்டத்தை இயற்றியது. இது அமலுக்கு வந்த நாள் 15/4/1987. திருத்தி அமைக்கப்பட்டது 1993. இச்சட்டம் சுருக்கமாக கோப்ரா என்று அழைக்கப்படுகிறது. கோப்ரான என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இச்சட்டம் ஏமாற்று நோக்குடைய குறைபாடுடைய பொருட்கள், குறைபாடுடைய சேவைகள், நேர்மையற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கின்றது. அடுத்த பாடம் நுகர்வோரின் உரிமைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள். பாருங்க, தெரிவிக்கும் உரிமை, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு பற்றி சிறுகுறிப்பு வரைக. பொருட்களை வாங்கும் பொழுது நுகர்வோர் அப்பொருட்களை பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் கேட்டு பெற வேண்டும். விளம்பரம் மற்றும் பெயரிடல் செயல் மூலம் பொருட்களை பற்றிய விவரம் அதன் கட்டுமம் மீது தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதன் உட்பொருள் என்னவென்றால், பொருட்களை உற்பத்தி செய்பவரும் விநியோகிப்பவரும் அப்பொருட்களை பற்றிய தகவல்களை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நுகர்வோர் எதிர்பார்க்கின்றனர். அடுத்த கேள்வி, ஜான் எஃப் கென்னடி ஆகிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி திரு ஜான் எஃப் கென்னடி அவர்கள் அடிப்படையான நுகர்வோர் உரிமை என்பது பாதுகாப்பில் உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் கேட்கும் உரிமை என்று கூறுகிறார். அடுத்து, வணிகத்தின் தலையாய நோக்கங்கள் யாவை? வியாபார சுழற்சியில் நுகர்வோர்தான் முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறார். வியாபார சுழற்சியில் நுகர்வோர்தான் முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறார். நுகர்வோரின் தேவை மற்றும் விருப்பங்கள் குறித்தான திருப்தி வியாபாரத்தின் முதன்மையான மற்றும் தலையாய நோக்கமாகும்.